நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய பிரசங்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 வரை. உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 237. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். 11ஆம் அதிகாரம் வசனம் 1. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை உங்கள் இடத்தில் இந்த நாளில் கொண்டு வரக்கூடிய இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த நேரத்தில் கூட தலை வணங்கி இந்த நேரத்தை கர்த்தரின் கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை உமது பிரசன்னமும் உமது வழிநடத்தலும் எங்கள் மத்தியில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாக எங்கள் இருதயத்தில் புது காரியத்தை நீ செய்யும்போது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது நன்மையும் கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, உமது இந்த நேரத்தை முழுமையாக உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு தேவன் எதிர்பார்க்கும் பதில். The title of today's message is the response God requires. You heard text being read from Deuteronomy chapter 10 verses 12 to chapter 11 verse 1. உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 11வது அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பதை கேட்டீர்கள். Our text today contains a powerful and searching question. இந்த அதிகாரத்துக்குள், இந்த வசனங்களுக்குள் ஒரு வல்லமை உள்ள கேள்வி அங்க கேட்கப்படுகிறது.
ஆனா அந்த கேள்வி நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்பாக அதோட பின்னணி நடந்த சம்பவத்தை குறித்து நாம் புரிந்து கொள்வது நல்லது. But before we look at this question, it is good to understand the background as to what happened during that time. In this passage, Moses is addressing Israel, and they are standing before their entry into the promised land. வாக்களித்த நிலத்துக்குள்ளார போறதுக்கு முன்பாக மோசே அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறுதியாக அவர் இந்த செய்தியை வழங்குகிறார். அவர்களுடைய கடந்து வந்த பாதையும் நடந்த சம்பவங்களை குறித்து கூட அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். He reminds them of the past, of all that they have encountered in their journey. He speaks not only about their victories, but he reminds them of their failures too. அவர்களோட வெற்றிகளை மட்டுமல்ல, அவர்களோட தோல்வியான நிலைமைகள், அவர்கள் சென்ற நிலைமைகளை குறித்து கூட அவர் எடுத்து அவர்கள் மத்தியில் பேசுகிறார். அவர்களோட கீழ்ப்படியாத நிலைமைகளை குறித்து கூட அவர்கள் இடத்தில் எடுத்து பேசுகிறார். He recounts and repeats to them the instances when they were disobedient to God. And highlighted in this instance is the golden calf that they had made at Mount Horeb. அவர்கள் ஹோரேப் மலையில் அவர்கள் செய்த அந்த விக்கிரத்தை குறித்து கூட அவர் எடுத்து பேசுகிறார். It was at Mount Horeb that they turned away from God and worshipped the idol as Moses was waiting up on the mountain to receive the law. மோரேப் மலை அடியில் அவர்கள் மோசேக்கு காத்து கொண்டு இருக்கிற நாட்களில், மோசே மலை மேலே ஆண்டவரோட கட்டளைக்காக அவர் ஆயத்தப்படுத்தி பண்ணி கொண்டு இருக்கிற நாட்களில் அவர்கள் கீழே அவருக்கு காத்திருக்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு விக்கிரத்தை செய்து அதை வணங்கி அவர்கள் கொண்டாடினார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த அந்த நாட்களாக இருந்தது. அதை குறித்து கூட ஆண்டவரோட கோபத்தை குறித்து கூட மோசே அவர்களுக்கு ஞாபகம் படுத்துகிறார். He reminds them of the anger that God had against the sin that he had caused at Mount Horeb. And God wanted to destroy them there. ஆண்டவர் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று இருந்தார். ஆனால் மோசே அவர் மத்தியில் செய்த விண்ணப்பத்தினால் அவர்களை மன்னித்தார். But because of the intercession of Moses, God forgave them. And so, having said all this, Moses is now asking them this question. In Deuteronomy chapter 10, verse 12, உபாகமம் 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அந்த இதெல்லாம் சொன்ன பிற்பாடு அவர் இவர்களை நோக்கி அந்த கேள்வியை கேட்கிறார். எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று கேட்கிறார். He asked them, what does the Lord your God require of you? If we were asked this question, how would we answer? நம்மிடத்தில் இந்த கேள்விக்கு இந்த நாளில் கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் எப்படியாக இருக்கும்? அநேக நேரத்தில் நம்முடைய தேவையை குறித்து தான் நாம் சிந்திக்கிறோம். Most of the time, we naturally think about what we need from God. We need His provision. நம்முடைய தேவைகளை சந்திக்க அவரை நாடுவோம். We need His guidance. அவரோட வழிநடத்தலை நாடுவோம். We need His healing. அவருடைய குணமாக்குதலை நாம் நாடுவோம். We need His protection. அவருடைய பாதுகாப்பை நாம் நாடுவோம். And also we need His blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை நாடுவோம். அப்படியாக நம்முடைய தேவைக்காக அவரை நாடுறது அது தப்பு அல்ல. It is not wrong to bring our needs before God. The Israelites too had many needs. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அநேக தேவைகள் இருந்தது. அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். எங்க செல்வது, எவ்வளவு நாள் எடுக்கும் என்ற அந்த சிந்தனையில் கூட அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். They were in the desert, they were in the wilderness, they were tired, uncertain of what was ahead of them.
but their main problem was they focused on their needs rather than on God. ஆனா அவர்களோட பிரச்சனை என்ன என்றால் அவர்கள் அவர்களோட தேவைகள் மேல் மட்டும்தான் அவர்களோட சிந்தனை இருந்தது. ஆண்டவர் தேவன் மேல் அல்ல. அவர்கள் தேவன் என்ன சொல்கிறார், என்ன விரும்புகிறார் என்று அவர்கள் அதை சிந்திக்காமல் அவர்களோட தேவைகளை மட்டும் சிந்தித்து அவர்கள் பின்பற்றினார்கள். They concentrated mostly on what was their need, and so they rebelled. அதனால் அவர்கள் விரோதமாக வாழ, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்தார்கள். அதுதான் அங்க நடந்த சம்பவம். And that is what happened at Mount Horeb. And what did God say about them? It said in Exodus 32:9. அவர்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று இந்த வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் அவர்களை நோக்கி சொல்கிறார். The Lord looked at them and he said that these are people who are stiff-necked people. And so, but despite that, because of the intervention of Moses, because of the intercession of Moses, God forgave them. அப்படி இருந்து கூட மோசே அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்ததினால், இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்ததினால் ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக மன்னித்து அவர்களை மீண்டுமாக வழி நடத்தினார். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவரோட கிருபை அவரோட விருப்பத்தை அவரோட கட்டளைக்கு முன்பாக அவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார், தேவைப்படுகிறார் என்று அதுக்கு முன்பாக அவரோட கிருபை முதலாவதாக அவர் வழங்குகிறார். And we need to take a note here that God's grace comes before his requirement for us. Whatever he requires us to do, whatever he instructs, whatever responsibility he gives, his grace, his forgiveness and his restoration comes before. அவர் நம்ம இடத்தில் கேட்கிற ஒப்பு கொடுத்தல், நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் எல்லாம் எதுக்கு பிற்பாடு வருகிறது என்றால், அவரோட கிருபை, அவரோட மன்னிப்பு, அவரோட புதுப்பித்தல் பிற்பாடுதான் அப்படியாக அவர் கேட்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். This is how God always deals with his people, and it is the same today. அப்படித்தான் இன்றைக்கு கூட ஆண்டவர் அப்படித்தான் அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். அப்படி இருக்க மோசேஸ் அவருக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் எடுத்து சொல்கிறார், ஆண்டவர் எதை நாடுகிறார், அவருடைய ஜனங்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஜனங்களை அவர் நாடுகிறார் என்று மோசே இந்த வசனங்களில் எடுத்து காட்டுகிறார். And so Moses reveals that God has been doing all these things in your life, but what is it that he requires of you? What is it that he wants you to have in your life, to live for him? And this is revealed in Deuteronomy 10 verses 12 to 13. உபாகமம் 10வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிப்பதை நாம் கேட்போமாக. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இந்த வசனங்களில் 5 குறிப்புகள் இருக்கிறது. In these verses there are 5 points that I would like to bring to your attention. முதலாவதாக, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இருப்பது. The first point is that to fear the Lord your God. This is not a fear that pushes away God. இது தேவனை இருந்து விலகி இருக்கிற பயம் அல்ல. ஏனென்றால் 2 வகையான பயங்கள் இருக்கிறது. ஒன்று அன்பு இல்லாத பயம், ஒன்று அன்பு உள்ள பயம். அன்பு இல்லாத பயம் இருந்தால் அங்க பயங்கர ஒரு பயமான நிலைமைகள்
உணர்வுகள் உண்டாக்கப்படும். You know, there are two kinds of fear. Fear with love and fear without love. Fear with love brings terror. And fear without love brings reverence. Now, fear with love brings reverence. பயம் இல்லாத, அன்பில்லாத பயமானது அது நம்மை ஒரு பயங்கர நிலைமைக்குள் கொண்டு எடுத்து செல்லும். ஆனால் அன்பு உள்ள பயமோ அது என்ன செய்யும் என்றால் அதில் கனத்தை கொண்டு வரும், ஆண்டவரோட தெய்வ பக்தியை கொண்டு வரும். Fear without love brings terror, but fear with love brings reverence. It brings awe. It brings a deep respect for who God is. அந்த பயத்தில் அன்பு இருந்தால் அது தேவனை கனப்படுத்தவும் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளவும் அது உணர செய்யும். To fear the Lord means we take God seriously. கர்த்தரின் பயம் என்பது நாம் தேவனை தீவிரமாக எடுத்துக்கொள்வதை குறிக்கிறது. நாம் அவரை தீவிரமாக நாடுவோம், தீவிரமாக எடுத்துக்கொள்வோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. Many people today want a God who comforts, but not a God who confronts. அநேகர் இந்த நாளில் எப்படிப்பட்ட தேவனை நாடுகிறார்கள் என்றால் அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன், ஆனால் எதிர்கொள்கிற தேவனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நம்மளோட நிலைமையை கேள்வி கேட்கிற தேவனை அவர்கள் நாட மாட்டார்கள். They want a God who blesses, but not a God who commands. ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனை தான் அவர்கள் விரும்புவார்கள், ஆனால் கட்டளையிடுகிற தேவனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். But when we truly see God as He is, reverence becomes natural. ஆனால் நாம் உண்மையாக தேவனை அவர் இருக்கும்படி நாம் காணும் போது தெய்வ பயம் அது சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் காணப்படும். So the fear of the Lord then affects our every decision. அப்படி இருக்கையில் தெய்வ பயம் நம்மளோட ஒவ்வொரு முடிவையும் பாதிக்கும். When we face difficult decisions or decisions every day, reverence for God help us to choose obedience over convenience. நம்ம நம் முடிவு எடுக்கையில் நம்ம அனுதினமும் அநேக முடிவுகள் வாழ்க்கையில் எடுக்கிறோம். ஆனா அந்த முடிவுகள் தெய்வ பயத்துடன் எடுக்கும் போது அதில் என்ன அடங்கி இருக்கும் என்றால் கீழ்ப்படிந்தல் அடங்கி இருக்கும். வசதியை நாட மாட்டோம், ஆனால் கீழ்ப்படிந்தலை நாம் நாடுவோம். அதனால் நாம் கேட்க வேண்டும், என் பார்வையில் ஆண்டவர் ஒரு அற்புதமானவராக நான் காண்கிறேனா? And so we have to ask ourselves, is God still awesome in my sight? When I see Him every day, is He awesome to me? அனுதினமும் நான் தேவனை நாடும் போது, அவரை காணும் போது, அவர் ஒரு அற்புதம் உள்ளவராக இருக்கிறாரா எனக்கு என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Do I approach worship casually or reverently? நான் அவரை முன்பாக ஆராதிக்க வரும்போது அது நாம் ஒரு சாதாரணமான நிலைமையில் வருகிறேனா, இல்ல தெய்வ பக்தியுடன் அவர் முன்பாக நான் வருகிறேனா? Am I influenced by people's opinions or am I influenced by God's truth? நான் எடுக்கிற முடிவுகள் ஜனங்களோட ஆலோசனை பிரகாரம் இருக்குதா அல்லது தேவனுடைய உண்மையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் தெய்வ பயம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Do I have the fear of God in me? Is the thing that we need to examine. இரண்டாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் அவருடைய எல்லா வழிகளிலும் நடப்பது. The second point there is to walk in all His ways. Walking speaks of a daily lifestyle. நடப்பது என்று சொல்லில் அது நம்மளோட அனுதினமான ஒரு நடத்தையில் இருக்க காணப்பட வேண்டும். God did not call Israel to occasional acts of obedience. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பப்பதான் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. He called them to a lifelong journey of following Him daily. அவர் எப்படி அவர்களை அழைத்தார் என்றால் அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்தார். Likewise, Christianity is not just a belief, it's a way
of life. அப்படி இருக்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விசுவாசம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கையின் வழிமுறையாக இருக்கிறது. Following Jesus affects our speech, our relationships, our priorities, our finances, our attitudes and our ambitions. இயேசுவை பின்பற்றோம் என்று சொல்லையில் அது நம்முடைய பேச்சையும் நம்முடைய உறவுகளையும் நம்மளோட வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களையும் நம்மளோட பொருளாதார நிலைமைகளையும் நம்மளோட மனப்பான்மையும் நம்மளுடைய லட்சியத்தையும் அது பாதிக்கும், அதை வழி நடத்தும். அப்படி இருக்கையில் அநேகர் இந்த நாளில் கூட கேட்பார்கள், ஆண்டவரோட சித்தம் என் வாழ்க்கையில் என்ன இருக்கு என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. And so many will say, I wish to know what is God's will for my life. And the answer would be, God's will begins with faithfully walking in his ways today. அதோட பதில் என்ன என்றால், ஆண்டவருக்குள் விசுவாசத்துடன் நடப்பது, இன்ற நாளில் அவரோட வழிகளில் நடப்பது தான் ஆண்டவரோட சித்தமாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் நம்மளோட நடத்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And so we need to examine the way we walk in our life. How do I treat people? ஜனங்கள் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், அவரிடத்தில் எப்படி இருக்கிறேன், என்னோட வேலை செய்யும் இடத்தில் மத்தியில் எப்படி இருக்கிறேன். How do I speak to my colleagues? How do I respond when I am hurt? நான் பாதிக்கப்படும் நேரத்தில் பிறரிடத்தில் எப்படி நான் கலந்து கொள்கிறேன், பேசுகிறேன். How do I conduct myself online? அநேக மற்றவர்கள் மத்தியில் நான் தொடர்பு கொள்ளும் போது எந்த வகையில் நான் தொடர்பு கொள்கிறேன் என்று நம்மளுடைய நடத்தை ஆராய்ந்து பார்ப்பது நன்மையாக இருக்கும். It is good to examine how our walk is. Walking with God is not about perfection, but it is about direction. நம்ம ஆண்டவரோட நடக்கும் போது, தேவனோட நடக்கும் போது, அது பரிபூர்ணத்தை குறித்து நம்ம சொல்லவில்லை, அது அந்த திசையை குறித்து நாம் நடக்கிறோம் தான் கேள்விக்குறி. ஆண்டவர் நோக்கி நாம் நடக்கிறோமா, இல்ல நம்ம சொந்த வழியில் நாம் நடக்கிறோமா? Am I walking with the Lord, or am I walking on my own? Every day we make decisions that either bring us closer to God's path or further away from God. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற முடிவுகள் அது நம்மை ஆண்டவர் இடத்தில் கொண்டு வருகிறதா அல்லது ஆண்டவர்கிட்ட விலகி போக செய்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது காரியம் அங்க என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுவது. The third point that we see in this verse is that to love him. God wants more than outward obedience. He wants our heart response. ஆண்டவர் வெளிப்புறமாக நம்மளோட கீழ்ப்படிதல் மட்டும் நாடவில்லை, அவர் நம்முடைய உள்ளத்திலும் ஒரு மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மறுமொழி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Love for God is not merely an emotion, it is a decision to place God first. நம்மளோட ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லையில் அது ஒரு உணர்வு மட்டுமல்ல, ஆனா அது நம்மளோட முடிவாக இருக்க வேண்டும். ஆண்டவரை முதலாவதாக கருதுவதும் எல்லா காரியத்திலும் அவரை முதலாவதாக நாடவும் நாம் ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். Jesus later declared this to be the greatest commandment. இதுதான் இயேசு ஒரு பிரதான கட்டளை என்று அவர் சொன்னார். தேவனை உங்களை முழு மனதோடு, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோடு நேசியுங்கள் என்று. To love the God your Lord with all your heart, with all your mind and with all your soul. We do not love God to earn his love, but we love God because he first loved us. நாம் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம் என்றால் அவரோட அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேசிக்கவில்லை. அவர் முதலாவதாக நம்ம நேசித்ததனால் நாம் அவரை நேசிக்கிறோம். One of the greatest danger in Christian life is doing Christian things without loving Christ.
கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடத்தையில் ஒரு பெரிய அபாயம் என்ன என்றால், கிறிஸ்துவர் போல வாழ்வது ஆனால் கிறிஸ்துவை நேசிக்காமல் இருப்பது ஒரு பெரிய அபாயமாக இருக்கிறது இந்த நாட்களில். We can attend services, we can join ministries, we can read our Bibles, we can give offerings, and yet slowly lose the love that we have for God. நம்ம அநேக ஊழியத்தில் ஈடுபடுக்கலாம், ஆராதனையில் ஈடுபடுக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், அநேக காரியங்கள் தேவனுக்காக செய்யலாம், தஸ்ம பாதங்களை கொடுக்கலாம். ஆனால் நம் ஆண்டவரை அது செயலாக மட்டும் செய்தோம் என்றால், அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரை நாடாவிட்டால் நாம் அந்த முதல் அன்பிலிருந்து விலக ஆரம்பிப்போம். So we ask, is my relationship with God growing deeper? அதனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த நாள் என்ன என்றால், ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவில் நான் வளர்றேன்னா? Am I growing deeper in this relationship, in this walk with Christ? Do I love him more and more each day? அனுதினமும் அவரை இன்னும் அதிகமாக நான் நேசிக்கிறேனா என்று கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. 4வது காரியம் என்னவென்றால், அங்க சொல்லப்பட்டிருக்க, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவை செய் என்று. To serve the Lord your God with all your heart and with all your soul. God calls every believer to serve. ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் சேவை செய்ய அழைக்கிறார். Every believer has been gifted by God to contribute to his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்கு சேவை செய்ய ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அவர்களுக்கு தரன்களையும் அவர்களுக்கு வளர்ச்சிகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். The emphasis here is on whole-hearted service. இங்க குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், முழு இருதயத்தோடு சேவை செய்ய என்று. Not reluctant, not conveniently, but joyfully. சந்தோஷத்துடன் முழு மனதுடன் அங்க சேவை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி அல்ல, நம்மளோட வசதி பிரகாரம் அல்ல, ஆனால் சந்தோஷத்துடன் அவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். And therefore we need to examine, where has God placed you today? அப்படி இருக்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருக்கிறார். Your workplace is a place of service. நீங்க வேலை செய்யற இடம் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Your home can be a place of service. நீங்க தங்குற வீடு, வட்டாரம், அது உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Your church is a place of service. நீங்கள் இருக்கிற சபை, அதுவும் கூட உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதனால நம்ம கேட்க வேண்டும், நான் என் கொடுக்கப்பட்ட வரங்களை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? And so we need to ask, am I using the gifts that God has given me to glorify God? Do I serve with joy, or do I serve with obligation? நான் சந்தோஷத்துடன் சேவை செய்கிறேனா, இல்லை கடமையாக சேவை செய்கிறேனா? Am I available when God calls? தேவன் என்னை அழைக்கும் போது நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? When we serve God's people, we are serving God himself. நாம் தேவனுடைய ஜனங்களுக்கு சேவை செய்யும் போது நாம் தேவனையே சேவிக்கிறோம். 5வது காரியம், நான் இன்று உங்களுக்கு கற்பித்த கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையாகும்படி கை கொள்ள வேண்டும் என்று அங்கு இந்த வசனம் சொல்கிறது. And the 5th point is, the verse says, and to keep the commandments and statutes of the Lord for your good. உங்களோட நன்மைக்காக இந்த கற்பனைகளையும் இந்த கட்டளைகளையும் நீங்க கை கொள்ளும்படி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. God's commandments are not given
to restrict life but to bless life. ஆண்டவர் தேவன் அவருடைய கட்டளைகளை ஏன் கொடுத்திருக்கார்? உங்களோட வாழ்க்கையை கட்டுப்பட ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ண அல்ல, ஆனா உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கொடுத்திருக்கார். அதனால்தான் அங்க மோசே சொல்றாரு, உங்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that is why Moses says that these commandments have been given for your good. God's commands are an expression of his wisdom and his love. அது அவருடைய ஞானமும் அவருடைய அன்பை, அவருடைய கட்டளை அவருடைய ஞானத்தையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறது. Just as how a loving parent sets boundaries for a child, God provides guidance for our flourishing. எப்படி ஒரு பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு எல்லையை வைப்பார்கள், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று அவர்கள் எல்லைகள் வைப்பார்கள். அதே போலாக தேவன் நம்முடைய வளர்ச்சிக்காக அவர் என்ன செய்திருக்கார்? இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கார். அதனால் இந்த கட்டளைகள் நாம் பின்பற்றுவது அவசியமாக இருக்கிறது. ஆனா நாம் வாழ்கிற இந்த சமுதாயமோ அது இந்த கட்டளைகளை எப்படி எடுக்கிறோம் என்றால் அது ஒரு அவர்களோட விருப்பம் பிரகாரம் எடுத்துக்கொள்கிறது. But our culture often treats obedience as optional. But partial obedience is disobedience. தேவன் நமக்கு இந்த கீழ்ப்படிதலான கட்டளைகள் ஏன் கொடுத்திருக்கார் என்றால் நம்மளோட வளர்ச்சிக்காக. ஆனால் நம்ம அதை தேர்ந்தெடுத்து எது செய்வேன் இது செய்வேன் இது செய்ய மாட்டேன் என்று நாம் அப்படியாக முடிவு எடுக்கையில் அது கீழ்ப்படியாமல் நிலைமைக்குள் நம்மை எடுத்து செல்லும். அதனால் நாம் நம்மையே கேட்க வேண்டும், ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு நிலைமைகளுக்கு நான் விரோதமாக நிற்கிறேனா? And so we need to ask, is there an area where I'm resisting God? Do I obey only what is convenient? எது எனக்கு வசதியாக இருக்குதோ அதுக்கு மட்டும் நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா? What steps of obedience is God asking me to take today? எந்த இடத்தில் ஆண்டவர் என்னைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த நாளில் உணர்த்துறார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் இந்த 5 நிலைமைகளை மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறார். ஆண்டவர் இந்த 5 காரியங்களை தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். And so Moses says that these are the 5 things that God requires of you, that he wants to see in your life. And why does God require that? Because he wants you to grow in him. It is good for you. உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. And அதே நேரத்தில் அவர் எடுத்து சொல்றார், ஏன் நமக்கு நாம் இப்படியாக வாழ வேண்டும் என்று. Moses also tells them as to why they should respond in this way to God. He says, because God is great. அவர் சொல்றாரு, ஏனென்றால் தேவன் மகத்துவமும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அது உபாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அவர் சொல்றார், அனைத்தும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற அனைத்தும் அது கர்த்தருடையதாக இருக்கிறது. He says everything that is in heaven, the highest of heaven and the earth and everything in it belongs to him. And yet, despite that all things belongs to him, he chooses you. அவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். அது 15வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கையில் அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். He chose you for himself. And that is true even today. இந்நாளில் கூட அது உண்மையாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்தார் என்றால் நாம் சிறந்தவர்கள், நாம் நல்லவர்கள் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். And it is true today. Christ chose us
not because we are special or that we are good, but he chose us because God is gracious. ஆண்டவர் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் 10வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிறவரும் இரக்கம் காட்டுகிறவருமாய் இருக்கிறார். That he is also a just God who cares for the fatherless and the widow, and he loves the foreigners, meaning those who do not know him. So he's a God who is just and compassionate. His greatness matches his compassion. அவருடைய சிறந்த மதிப்பு அவருடைய கிருபையை போலாக இருக்கிறது. ரெண்டும் சமமாக இருக்கிறது. He cares for the vulnerable. He sees the forgotten and he protects the overlooked. விலகி வைத்தவர்களையும் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களையும் அவர் மேல் அவர் அக்கறையாக இருக்கிறார். மூன்றாவதாக அங்க 21வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அவர் சொல்றார், நீங்க அநேக காரியங்கள் கண்டீர்கள், உங்கள் முன்பாக அநேக அற்புதங்கள் அவர் செய்தார். You know, Moses reminds them that God had done so many amazing things in their lives, so many great things in their journey, and he says, and therefore he is your praise. அவர் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செய்ததினால் அவர் உங்களுடைய புகழ்ச்சியாக இருக்கிறார். Everything we have, everything, every blessing, every opportunity, every achievement, every spiritual gift comes from God. ஒவ்வொரு நம்ம இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியம், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா வாய்ப்புகள், எல்லா முயற்சிகள், எல்லாம் திறமைகள், எல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் யார் இடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. So he is the source and the focus of our praise. ஆகையால் அவர் நமது புகழ்ச்சியும் ஆதாரமும் கவனமுமாம் ஆனவராக இருக்கிறார். And so the question is God the focus and source of your praise? அப்படி இருக்க நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த நாளில் கூட தேவன் உங்களுடைய ஆதாரமும் கவனமுமாக இந்த நாளில் இருக்கிறாரா? அவர் உங்களோட புகழ்ச்சியாக இருக்கிறாரா? அப்படி இருக்க இந்த வசனங்களை சொல்லி மோசஸ் இறுதியாக அவர்கள் மத்தியில் இந்த வசனத்தை சொல்கிறார். 16வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அவர் சொல்றார், உங்களோட இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று. He says, circumcise your hearts, because God does not just look for external changes, he is looking for internal transformation. உங்களோட இருதயங்களை விருத்தனம் செய்யுங்கள், ஏனென்றால் அவர் வெளிப்புற மாற்றத்தை மட்டும் நாடவில்லை, உங்களோட உள்புற மறுரூபமாக்கப்படுவீர்கள் என்று அவர் விரும்புகிறார். அவர் இந்த நாளில் கூட அவர் விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. எப்பொழுதும் கைக்கொள்வாய். அதனால அவர் சொல்றாரு, அவரை நீங்கள் அந்த புதிய நிலத்துக்குள் போகிறீர்கள், அவர்களோட எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்கிறார். And therefore he says, because you are going into the promised land, live according in this way for your God. Okay, and so this day
That is the same thing that is being told to us today. அதுதான் இந்த நாளில் நம்ம இடத்திலும் சொல்லப்படுகிறது. தேவன் நம்ம இடத்தில் இதுதான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி அவருக்காக வாழ வேண்டும் என்று இந்த நாளில் கூட இதே கேள்வி நம்ம இடத்தில் கேட்கப்படுகிறது. It is the same question that is being asked to us today, and we are told that this is the way that God desires that we live for Him, that a wholehearted response to a gracious God. இந்த கிருபை உள்ள தேவன், இந்த தயவு உள்ள தேவனுக்கு நாம் முழு மனதுடன் அவரிடத்தில் வாழ்வோமாக, நாடுவோமாக. அவர் உங்களுக்கு உதவி செய்ய, இந்த நடத்தில் உதவி செய்ய அவரோட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். You know, God has given us the Spirit of God to help us in our walk with Him. அவரோட நடத்தை இருக்க அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நாளில் கூட தொடர்ந்து நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையை அவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமாக. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, அதை ஆண்டவர் இடத்தில் கொண்டு வாருங்கள். Whatever your struggle today, whatever your challenge today, bring it to the cross. இயேசு கிறிஸ்துவ இடத்தில் கொண்டு வாருங்கள். அவர் பாதம்படியில் கொண்டு வாருங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ள தேவராக இருக்கிறார். Because He is a gracious God. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமது கிருபைக்கும் உமது தயவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to thank you for your mercy and for your grace. We confess, Lord, that at times we have wandered away. ஆண்டவரே, சில நாட்களில், சில நேரங்களில் நாங்கள் உம்மை விட்டு விலகி இருந்திருக்கோம். ஆண்டவரே, நம்ம சொந்த பலத்தில் நம்பி வாழ்ந்திருக்கிறோம். We have at times even trusted in ourselves and failed to honor you as we should. உம்மை கனம் பண்ணாமல் ஆண்டவரே இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் நீர் எங்க மேல் உண்மை உள்ளவராக இருந்தீர். But despite that, Lord, you remained faithful to us, God. Thank you for loving us first. எங்களை முதலாவதாக நேசித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for sending us your son to save us and to redeem us. எங்களை மீட்டெடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your forgiveness. உமது மன்னிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து மறுரூபமாக்கி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for continuing to transform us, Lord. Teach us, God, to fear you with reverence. ஆண்டவரே, தெய்வ பக்தியுடன் உம்மைக்கு பயந்து இருக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, எங்களோட நடத்தையில் உம்மோடு நடக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். Teach us each day to walk with you, Lord, and deepen our love for you so that it becomes our greatest desire and highest treasure. உம்மை இன்னும் அதிகமாக ஆழமாக நேசிக்கவும், அதே நம்முடைய பொக்கிஷமாக இருக்க, எங்களுடைய விருப்பமாக இருக்க எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, strengthen us to serve you, God, wholeheartedly. உம்மை முழு மனதுடன் உம்மை சேவை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, and to Lord give us willing hearts to obey your word and your commandments. உமது வார்த்தையும் உமது கட்டளையும் பின்பற்றவும் எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான உள்ளத்தை நீர் எங்களுக்கு தரும்படி கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, fill us afresh with your Holy Spirit. எங்களை ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை ஆண்டவரை மீண்டுமாக நிரப்பும். ஆண்டவரை புதுப்பியும். உம்முடைய சித்தமும் உம்முடைய காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, continue to work in us through your Spirit, transforming us, God. எங்களை மாற்றிக்கொண்டே இரும். ஆண்டவர், எங்களோட வாழ்க்கை உமக்கு மகிமையாக இருக்க எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, Lord, continue to work in us so that our lives glorify your name. We ask all this in Jesus' name. இதை அனைத்தும் எங்களோட இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.